Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. தேனி மாவட்டத்தில் குறையாத மழையால் முல்லை பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அருகில் இருந்த 100 ஏக்கர் விளைநிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்தது. பல லட்சம் செலவு செய்தும் தங்கள் கண் முன்னே நெற்கதிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் சோகத்தில் மூழ்கினர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சத்யராஜ் வழங்க கேட்கலாம். சத்யராஜ், வணக்கம். விவசாயிகள் முன்வைக்கும் அந்த குற்றச்சாட்டு என்ன? இது தொடர்பாக என்னென்ன கோரிக்கைகளை அவர்கள் அரசுக்கு முன்வைக்கிறார்கள்? முழு விவரம். தேனி மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக கனமழை பெய்து வந்தது. குறிப்பாக நேற்று முன்தினம் தேனி மாவட்டத்தில் பெய்த கனமழையினால் முல்லை பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டது. இந்த வெள்ளப்பெருக்கானது அருகில் உள்ள விளைநிலங்களுக்குள் புகுந்தது தண்ணீர். இந்த தண்ணீர் புகுந்தது காரணத்தால் சுமார் 100 ஏக்கருக்கும் மேற்பட்ட விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கி சாய்ந்து விட்டது. குறிப்பாக நாம் இந்த காட்சியை தற்பொழுது பார்க்கலாம். தேனி மாவட்டம் முத்தம்பாளையம் தாலுகா சீலையம்பட்டி முல்லை பெரியாற்றில் கரைகளை தாண்டி தண்ணீரானது வயல்வெளிக்குள் சென்று வருகிறது. அருகில் புதிதாக கட்டப்பட்ட உரைக்கிணறையும் சாய்த்து விட்டு இந்த தண்ணீரானது தற்பொழுது ஆக்ரோஷமாக சென்று கொண்டுள்ளது. சுமார் 100 ஏக்கருக்கு மேல் பயிரிடப்பட்டுள்ள விளைநிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்து தற்பொழுது நெற்பணிகள் அனைத்துமே சாய்ந்து விட்டு தண்ணீரில் மூழ்கி கிடக்கிறதை நாம் கண்கூட காண முடியுது. விவசாயிகள் மத்தியில் இந்த ஒரு நிலை பெரும் சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது. வரலாறு காணாத இந்த மழையினால் தேனி மாவட்டம் சீலையம்பட்டி உள்ள விவசாயிகள் முற்றிலும் பாதிப்படைந்து வருகின்றன. விளைநிலங்களுக்குள் குறையாத தண்ணீரால் நெற்கதிர்கள் வயலிலேயே முளைத்து வருவதாகவும் விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்து வருகின்றனர். இந்த பகுதியில் தண்ணீரின் வரத்து குறையாமல் வந்து கொண்டே இருக்கிறது. முல்லை பெரியாறும் வயல்வெளியும் ஒருபோக காண காட்சியாக தற்பொழுது நாம் பார்க்கப்பட்டு வருகிறோம். இந்த முல்லை பெரியாற்றின் கரைகளை தாண்டி வயல்வெளிக்குள் தண்ணீர் தற்பொழுது சென்று கொண்டிருப்பதை நாம் நேரடியாக பார்க்க முடியும். இந்த வயல்வெளிகளில் தண்ணீர் புகுந்திருப்பதையும் நெற்கதிர்கள் தண்ணீரில் மிதந்து கொண்டிருப்பதையும் நமது ஒளிப்பதிவாளர் தற்பொழுது காமித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வயல்வெளிக்குள் தண்ணீர் எவ்வாறு செல்கிறது என்பதையும் தற்பொழுது நம் முன்னே காட்சிப்படுத்தி வருகிறார். விவசாயிகள் நாளை தீபாவளி கொண்டாடலாம் என்ற எண்ணத்தில் இருந்து வந்த சூழலில் 2 தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாக இந்த நெற்பயிர்கள் அனைத்துமே தண்ணீரில் மூழ்கிவிட்டது. விவசாயிகள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது. களத்தில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சத்யராஜ். Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards.